ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா ஹியூமன் அனாட்டமி ரீஜியன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். நம்ம எல்லோரும் இந்த ரீஜியன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் சம் ஆஃப் த பீப்புள் தெரிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னுமே அந்த எக்ஸாக்டாக அந்த ரீஜியன் எதை குறிக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம பாடியை எதுக்கு நம்ம பொசிஷன் ரீஜியன் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போது நேராக நிற்கிறீங்க, உங்கள் கையை டவுன்வர்ட் பொசிஷனில் வச்சுட்டு நிற்கிறீங்க. அப்படி நிற்கும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் உங்களோட ரிஸ்ட்டுக்கு கீழே இருக்கும். பட் இன்கேஸ் நீங்கள் கையை தூக்கி வச்சுருக்கீங்க, அதாவது கையை மேல்புறமாக வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் ரிஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஹியூமன் அனாட்டமியில் ரீஜியன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட். ஒரு ஹியூமனோட பிரின்சிபல் ரீஜியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட், நெக், ட்ரங்க், அப்பர் லிம்ஸ் அண்ட் லோயர் லிம்ஸ். அதாவது ஹெட் அப்படிங்கிறது நம்மளோட தலையை குறிக்குது, நெக் அப்படிங்கிறது நம்மளோட கழுத்து பகுதி, தென் ட்ரங்க் அப்படிங்கிறது நம்மளோட நெஞ்சு, வயிறு மற்றும் இடுப்பு பகுதி. இது மூணும் சேர்ந்தது தான் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பர் லிம்புங்கிறது நம்மளோட கை, தென் லோயர் லிம் அப்படிங்கிறது நம்மளோட கால். இப்போ இந்த ரீஜியன்ஸ் பற்றி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும். ஒன்று ஸ்கல், இன்னொன்று ஃபேஸ். இந்த ஸ்கல்லுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டை ஓடு, அதாவது இங்கே ஃபுல்லாகவே போன்ஸ் தான் இருக்கும். இந்த போன்ஸ் எல்லாம் பிரெயினை பாதுகாக்கிறது, அதாவது பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அப்புறம் நம்மளோட ஃபேஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ், நோஸ், மவுத், ஃபோர்ஹெட், சீக்ஸ் அண்ட் சின். அதாவது நம்மளோட முன்னாடி நம்மளோட ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்கன்ஸு இல்லை ஏரியா அதெல்லாம் கவர் பண்ணுறது ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரீஜியன் நெக். இந்த நெக்குங்கிறதோட ஒரே ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா நம்மளோட ஹெட்டை நம்மளோட ட்ரங்கோட கனெக்ட் பண்ணோம். இது ஒன்றே ஒன்று தான் நெக்கோட ஒரு கேரக்டரிஸ்டிக் பிஹேவியர். நெக்ஸ்ட் ரீஜியன் இஸ் ட்ரங்க். அதாவது தமிழில் முண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட தலையை தவிர மீதி இருக்கிற பகுதியை பொதுவாக முண்டம்னு சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக ட்ரங்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரீஜியன், தென் நம்மளோட அப்டாமன், தென் பெல்விக் ரீஜியன். இந்த 3 ரீஜியனையும் கவர் பண்ணி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ட்ரங்க். அதாவது நம்மளோட நெஞ்சு, வயிறு மற்றும் இடுப்பு இந்த 3 பகுதிகளையும் சேர்த்தது தான் ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரீஜியன் இஸ் அப்பர் லிம். ஏன் இது அப்பர் லிம் சொல்கிறாங்கன்னா இது ட்ரங்கோட அப்பர் சைடில் கனெக்ட் ஆகிருக்கும், அதனால் இதுக்கு பேர் அப்பர் லிம். தென் இதில் என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்டர், தென் இந்த ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் இருக்கிற ரீஜியனுக்கு பேர் ஆர்ம், தென் இந்த எல்போலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் இருக்கிற ரீஜியனுக்கு பேர் ஃபோர் ஆர்ம், தென் ரிஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் இருக்கும். இந்த ஹேண்ட்ஸில் தான் நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆர்ம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் தான், அதாவது ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் தான். தென் ஃபோர் ஆர்ம் அப்படிங்கிறது எல்போலேருந்து ரிஸ்ட் வரைக்கும். இது ஒன்று தான் நீங்கள் ஸ்பெஷலாக தெரிஞ்சிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ரீஜியன் இஸ் லோயர் லிம். இந்த அப்பர் லிம் மாதிரியே ட்ரங்க்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். பட் அப்பர் லிம் ட்ரங்கோட மேற்பகுதியில் கனெக்ட் ஆகிருக்கும், லோயர் லிம் ட்ரங்கோட கீழ்ப்பகுதியில் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது ட்ரங்க்கில் இருக்கிற பெல்விக் ரீஜியனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் லோயர் லிம். அப்பர் லிம் மாதிரியே லோயர் லிம்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்விக் ரீஜியனில் அப்பர் லிம் ஸ்டார்ட் ஆகி உங்களோட நீ வரைக்கும் இருக்க ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அந்த நீலேருந்து உங்களோட ஆங்கிள் வரைக்கும் இருக்கிற ஏரியாவுக்கு பேர் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோல் ஏரியாவுமே லெக் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆக்சுவலாக லெக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நீலேருந்து ஆங்கிள் வரைக்கும் தான் லெக். அதுக்கு மேலே இருக்கிற ரீஜியன் தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த தை லெக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆங்கிள் இருக்கும், ஆங்கிளுக்கு அப்புறம் ஃபுட் இருக்கும், அண்ட் அந்த ஃபுட்டில் டோஸ்லாம் இருக்கும். தென் பாடி பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டீரியர்னால் என்னென்னா நம்மளோட முகம், கை, கால் இதெல்லாம் முன்னோக்கி இருந்துச்சுன்னா அதை ஆன்டீரியர் பொசிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட், அதாவது நம்மளோட முகம், கை, கால் இது அந்த பக்கமாக பார்க்குற மாதிரி, அதாவது இந்த ரெண்டாவதாக இருக்க இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. தென் மூணாவதாக ஒரு ஆங்கிள் இருக்குது, அதாவது நம்மளோட பாடியை சைட்லேருந்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் லேட்ரல் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதர் தென் தட் there are 2 positions. One is prone position, அதாவது நம்ம குப்புறப்படுத்திருந்தோன்னா நம்மளோட முகம் தரையை நோக்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரோன் பொசிஷன்.
இல்லை நம்மளோட முகம் வந்து மேற்புறத்தை நோக்கி இருந்துச்சுன்னா, அதாவது மல்லாக்கப்படுத்திருந்தோன்னா அதுக்கு பேர் வந்து supine பொசிஷன். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் த பொசிஷன்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். I will see you guys in the next video. Until then, bye from Vasant.